தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. தலை சுற்ற வைக்கும் கவலை. மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இது எனக்கு மிகவும் பிடித்தமான வசனம் மாத்திரமல்ல, நான் அடிக்கடி இதை உபயோகிப்பதும் உண்டு. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து காட்டும்போது ஒவ்வொரு முறையும் புதிதாகவே இருக்கிறது. மன வியாகுலமும் கவலையும் நம் வாழ்வில் எதையும் செய்ய போவதில்லை. ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கும் வெளியேற பெற்ற நேரங்களை இது வீணடிக்க முடியும். பெரும்பாலும் கவலைப்படுதல் என்பது நமது கடந்த காலத்தின் வேதனையாகவோ அல்லது எதிர்கால காரியங்களை குறித்ததாகவோ இருக்கும். கவலை எதை பற்றியதாக இருந்தாலும் அது நம் நேரத்தை பறித்து இரக்கமில்லாமல் வீணடிக்கிறது. வழக்கமாக நாம் ஒன்றை பற்றி கவலைப்பட்டு பின்பு அடுத்ததற்கு போய் அப்படியே கடைசி கட்டத்திற்கும் போய் விடுகிறோம். ஒரு தடவை இப்படி கவலைப்பட்டு முடித்து விட்டால் அத்தோடு விடாமல் மீண்டும் எங்கே ஆரம்பித்தோமே அங்கே இருந்து தொடர்ந்து மறுபடியும் ராட்டினம் சுற்றுவதை போல் சுற்றி சுற்றி வந்து மிகவும் நொந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கவலைப்படுவதனால் எதுவுமே மாறப்போவதில்லை. நம் வாழ்வையும் ஆத்மாவையும் நம் நம்பிக்கைகளையும் அழிக்கக்கூடிய புயலாக அது இருக்கிறது. ஒரு வினாடி நின்று மனவிசாரத்தையும் கவலையையும் உங்கள் மனதிற்குள்ளே உருவாக்குகிற புயல் எதுவென்று சிந்தியுங்கள். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படும் போது ஒரு பெரிய அரணை கட்ட சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். நீங்கள் சிறு இடம் கொடுத்தால் அவன் பெரிய அரணை கட்டி இறுதியில் தேவனது மாபெரும் காரியங்களை உங்கள் விழிகள் பார்க்காத வண்ணம் மறைத்து விடுவான். ஆகவே உங்கள் கவலைகளை தேவன் பக்கம் திருப்பும் நாளாக இன்று இருக்கட்டும். உங்களை காயப்படுத்துகிற அந்த காரியத்தை தேவன் அணுகட்டும். அடுத்த முறை நீங்கள் கவலைப்படுவது போல் தோன்றும் போது நீங்கள் தேவனை துதிக்க துவங்கும் நேரம் அது என்பதை நினைவில் வையுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.